ஒன்றுக்குமே உதவாது என்று நாம் ஒதுக்கும் பொருட்கள் கலைஞர்களின் கரங்களில் கலை வடிவம் பெறும். புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பென்சில் சீவல்களை கொண்டு தத்ரூப ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகிறார். அவரது கலை முயற்சி பற்றி இனி காண்போம். நம் கண்களுக்கு குப்பையாக தெரியும் பென்சில் சீவல்கள் புதுச்சேரி ரவிச்சந்திரன் கண்களில் கலை ஓவியமாக தெரிகிறது. MBA படித்திருந்தாலும் ஓவியத்தில் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டதாகவும் விதவிதமான கலைப்படைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதாகவும் கூறுகிறார் ரவிச்சந்திரன். என் பேர் ரவிச்சந்திரன். நான் MBA ஸ்டூடெண்ட்ஸ். நான் மோடி சொன்ன திட்டத்து மாரி க்ளீன் இந்த கான்செப்ட் வலியுறுத்தி நான் பல தலைவர்களை ஓவியம் வரைந்து பென்சில் திரி வைத்து பேஸ்ட் பண்ணி இதுமாரி வரைஞ்சின்னு இருக்கிறேன். மேலும் இந்த குழந்தைகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று என் நோக்கம். அதன் அப்புறம் நான் எக்ஸிபிஷன் இது போடலான்னு இருக்கிறேன். பென்சில் சீவல்களை கொண்டு மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஒபாமா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களின் படங்களையும் சார்லி சாப்ளின், புரூஸ்லி போன்ற சாதனையாளர்களின் பல்வேறு உருவங்களையும் அசாத்தியமாக உருவாக்கியுள்ளார். பென்சில் சீவல்களை கொண்டு ஓவியங்களை உருவாக்குவதற்கான காரணங்களை அவர் தெரிவித்த போது, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி கூறியுள்ளது போல் குப்பைகளை எங்கும் போடாமல் தூய்மை இந்தியாவை நோக்கி மேலும் ஒரு அடி என்ற கருத்தை வலியுறுத்தி இதுபோன்ற ஓவியங்களை உருவாக்குவதாக கூறுகின்றார். ஓவியத்தை பார்ப்பவர்கள் அவரது திறமையை கண்டு பாராட்டுகின்றனர். அவருடைய முயற்சி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். அவர் அந்த புதுவை வரலாற்று பின்னணியில் இருக்கிற இடங்களெல்லாம் இதை மாதிரி அவர் செஞ்சு அதை ஒரு விழிப்புணர்வு கண்காட்சியை வச்சு மக்களிடத்தில் கொண்டு போனால் அவருடைய கலைப்படைப்புகளும் இந்தியா தூய்மை பெற என்ற ஒரு நல்ல எண்ணமும் சேர்ந்து வெற்றி பெறும். நிச்சயமாக இது போன்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி புதுவைக்கு பெருமைப்படுத்தும் இந்த குடிமகன்களை ஆதரித்து வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஓவியம் வரையும் ஆர்வம் கொண்ட எவரும் இந்த ஓவியங்களை வரையலாம் எனவும், வித்தியாசமாக புதுமையாக செய்தால் குப்பையையும் பொக்கிஷமாக்கலாம் என்றும் ரவிச்சந்திரன் கூறுகிறார். இந்த கலைப்படைப்புகள் நல்ல வருமானத்தையும் ஈட்டித்தரும் என்றும், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதுபோன்ற கலைப்படைப்புகளை அதிக அளவில் வாங்கிச் செல்வதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் பொருட்களில் இருந்து கலைப்படைப்புகளை தயாரிப்பதற்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே இவ்வுலகில் கிடையாது. ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒரு தனிப்பட்ட திறமைகளை கொண்டே பிறக்கின்றனர். அப்படிப்பட்ட இருக்கும் பலர்களில் இங்கு புதுச்சேரியில் இருக்கும் இந்த இளைஞர் வெறும் பென்சில் சீவல்களை கொண்டு தத்ரூபமாக தலைவர்களின் உருவங்களையும் மற்றும் பல வரைபடங்களை உருவாக்கி வருகிறார். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.